திருச்சிற்றம்பலம். நாயகமானார்க்கெல்லாம் நாயகமானாய் போற்றி, தாயன வருவாய் போற்றி, சண்முகத்தரசே போற்றி. தீயடி பெயரோர்க்கன்று தெய்வமும் குருவுமாய், நீயனை கலந்தாள் போற்றி, நித்தனே போற்றி போற்றி. கருணை பொழுதிருமுகத்தில் திருநேற்றுதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயுளம், பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே, விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மர்வினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்வை செய் சிவஞானம் மாமுனிவன் மலர்த்தால், ஒரு பொழுதும் நீங்காம் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பான். எல்லாம் அல்ல இறைவன் திருவுருளை சிறமேற்கொண்டு திருக்கைலாயவரை திருவோபதிரை ஆதித்து செல்ல ஸ்ரீ குருமாசனாருடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும், சைவத்தின் குலதெய்வ வழங்கின மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும், என்னை நிறைய தியாகர்கள் குருநாதன் சார் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய்யாகிய முக்கண வணக்கங்களை மிகப்பணிவோடு தெரிவித்து, இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற உமாமாவுடைய திருவடிகளுக்கும், சிறப்பாக திருமுறை பாடிய மற்றும் ஒரு மாவுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்கள், இந்த நிறுவனத்தினுடைய சுவாமி அம்மாஜி அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாமன் சுவாமிகள் வாழ்வும் வாக்கும் இந்த நிகழ்விலே, இரண்டாவது நாள் நிகழ்விலே நேற்றைக்கு முழுமையாக பெருமான் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. சுவாமிகளுடைய வாழ்க்கை முழுவதுமே முருகப்பெருமானுக்கும் சுவாமிக்கும் உள்ள தொடர்பைத்தான் சிந்திக்கும்படியாக அமைந்தது. அவ்வாறு செய்கின்ற முருகப்பெருமானை சுவாமி எப்படியெல்லாம் போற்றி பரவுகிறார் என்பதால் இன்றைய சிந்தனையாக அவருடைய வாக்கு என்கின்ற வகையிலே 6666 பாடல்கள் என்று சொன்னால், அதில் ஏதோ ஒரு 2-3 பாடல்களையாவது இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். பொதுவாகவே ஒரு மரபு என்னன்னு சொன்னால், முன்னாடி என்ன பாடினா பேசினாலோ அதை தொடர வேண்டும். இது ஒரு சபை மரபு. ஆனால் இப்பொழுது உமானந்தரி பகை கடிதல் பாடிட்டதுனால கதை சொல்லணும், அதான் மரபு. நேற்றைக்கு ஒரு செய்தி மட்டும் நாம் இன்றைக்கு சொல்லதான் சொல்லியிருந்தோம். சுவாமிக்கு கிடைச்ச உபதேசம் முக்கியமான செய்தி, அதை சொல்லிட்டு அதன் பின்னர் இன்னைக்கு பாடல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். முருகப்பெருமானிடம் உபதேசம் பெற வேண்டும் என்கின்ற குறிக்கோளிலேயே இருந்த சுவாமிகள் 1894ஆம் ஆண்டு பிறப்பர் வலசையில், பிறப்பர் வலசைங்கிற ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டலாம். மண்டபத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, இன்னைக்கு ராமநாதபுரத்து மண்டபம் போகும்போது இடதுபுறமாக உள்ள போனால் பிறப்பர் வலசை. இந்த பிறப்பர் வலசை தளத்திலே நம்முடைய அடியார்கள் மூலமாக அங்கு ஒரு பூமிக்கு அடியிலே ஒரு இடம் தோற்றம் செய்து அது உள்ள போய் உட்கார்ந்து தவம் செய்தார் சுவாமி. முதல் 6 நாட்கள் தவம் என்பதெல்லாம் வெவ்வேறு அனுபவங்கள் இருந்ததை சுவாமி பின்னர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பாம்பு தன் மீது ஊர்ந்து சென்றதுங்கிறார். இன்னைக்கும் பிறப்பன் வலசை அந்த இடத்துல போனீங்கன்னா, அதாவது அந்த இடம் இப்பொழுது கோயிலாக இருக்கிறது. முருகன் கோயிலாகவும் பாம்பன் சுவாமிகள் கோயிலாகவும் அந்த இடம் இருக்கு, உபதேசம் பெற்ற இடம். இப்போ கூட போகிறப்ப நமக்கெல்லாம் ரொம்ப காலத்தில் வைக்கிறதுக்கே பூசுது. ஏன்னா முருகப்பெருமான இடம் வந்துருக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம போகிறதுக்கு எப்படி ஞானசம்பந்தர் தோன்றிய இடம்னு சுந்தர பெருமான் உள்ள வர்றதுக்கு அஞ்சுறாரோ இல்லைங்களா? பிள்ளையார் திருவதாரம் செய்த பெருங்குடைய பெருமுகலையோடு உள்ளும் நான் விதியேன் என்று ஊரில்லை புறவணங்கி செய்கிறாங்க. அது மாதிரி உள்ள வர்றதுக்கே அஞ்சுறாராம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு அங்கே வரும்பொழுது எல்லாம் முருகப்பெருமான் இருந்தால் நடந்து வந்திருப்பார் அப்படின்னு தோணுது. அது நடந்த கோயில். இப்போ எதுக்கு சொல்லுவாங்க, இப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஊர், அந்த இது ரொம்ப ஊர் எல்லைப்புறமாக தான் இருக்குது. அப்போ சுவாமிநாதன் 1894ன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் என்ன, கண்டிப்பாக ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஆழ்மானமே இருக்குது.
1988-89 எங்கள் சுவாமிகள் கூட நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் எங்கள் சுவாமி தான் பண்ணாங்க முழுமையாக. அப்போ நாங்கள் முதல் நாளே போய் நானும் அது எனக்கு ஒரு புரிஞ்சுதவாதம். சுவாமிகள் ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தாங்க. விக்ரம சென்ற இளங்கோவும் பேர் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்த வீடு எங்கள் வீடு. அதனால் நான் எல்லாருக்கும் போயிருந்தோம். மீண்டும் மாலை ஒரு அருமையான அனுபவம், அது வித்தியாசமான அனுபவம். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போனோம். பண்ணாங்க 87 88 யோசிச்சு போயிருந்தேன். நான் ரொம்ப சின்ன பையன். இப்போ மட்டும் அப்படி தான், இப்போ ரொம்ப சின்ன பையன். அங்கே இரவு உணவுலாம் ஒன்றும் ஏற்படுற மாதிரியே தெரியல. இப்படி சேர்க்கணும் சாப்பிடாம ஒன்று அதை பற்றி பேச்சே இல்லை. அதில் குஜித பகவான் மாமா ரொம்ப அவனுக்கும் பயங்கர பசி. ஏன் சிவா ஒன்று இருக்க மாதிரியே தெரியலையே அப்படின்னா அவனுடைய தெரியாமல் மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்தா யாரும் எங்களை ஒருத்தரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த அன்னையிலேருந்து இந்த வரைக்கும் நம்ம ஒருத்தரும் கண்டுக்கிறதே இல்லை. அப்புறம் என்ன பண்ணணும் எதுக்கு சொல்ல வந்தோம்னா, சரி மெல்ல சுவாமிக்கு தெரியாமல் யாகசாலை உள்ளேயே ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் மாதிரி இப்படி உயரமாக ஒன்று போட்டிருக்கு. சுவாமி அங்கே உட்காந்துருக்காங்க. உள்ளே போய் அங்கே தான் சுவாமிகிட்ட தெரிஞ்சு வாங்கிட்டு வெளியே வந்தேன். அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. யாகசாலை நடந்துகிட்டு இருக்கு 3 நாளாக. வந்து திருப்பரங்குன்றம் ராஜா கோட்டையில் இருந்தார் அப்பவே. நான் வந்து என்ன பண்ணேன், நானும் குஞ்சதுக்காகவும் அந்த இளம்பரம் வேணும் வாங்கினேன். எங்கேயா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஏதாவது கடையில் போய் தெரியாமல் 2 இட்லி சாப்பிட்டு வந்துடலான்னு இருப்போம். ஒன்றும் கிடையாது. கடையெல்லாம் இருட்டு. இப்படி நடந்து வந்துருக்கோம். எதுக்கு ஒரு 3 பேர் வந்தாங்க. யார் இல்லைங்களா வெளியூரா அப்படின்னாங்க. அதாவது ஏதோ கொட்டடிங்க அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னா எங்கே போகிறீங்க? பஸ் ஸ்டாப்பில் கடைக்கு. இந்த கடையெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது பாம்பு காடு, முதல்ல உள்ளே போங்க. நாங்கள் போகிறோம். பயங்கட்டி விட்டு 1988 89 அந்த இடம் என்ன சொல்கிறாங்கன்னா பாம்பு காடாக இருக்குது, உள்ளே போங்கிறாங்க. அப்போ 1894 எப்படி இருந்திருக்கேன். இப்போ கதையில் முக்கியம் என்னென்னா, அன்றைக்கி ராத்திரி கூட சாப்பிடல. அதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை. மறுநாள் காலையில் இதில் வேறு இது ரொம்ப வேடிக்கை அப்படின்னா, வேடிக்கைன்றத ஒரு அனுபவம். ஆனால் அந்த வயசில் கிடைச்சுன்னா சுவாமி திருவள்ளுவர் ரத்தன நேற்று சொன்னமே எங்களுக்கெல்லாம் மாப்பாடின்னு சொன்ன ரத்தன அவங்களும் சுவாமியை அவங்க உள்ள வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிஜமாக சொன்னால் அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு புரியும். ரத்தன சொன்னார் மாபாடியத்தில் எடுத்து வருதுன்னு சந்தேகம் இருக்குது. சுவாமி சொன்னாங்க நீலகண்ட பாஷியத்திலே அது இருக்குல்லாம் பார்க்கலையாங்கிறாங்க. நமக்கு இப்படி நூலே தெரியாது. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் சமவாரமாக ஒதுக்கிட்டோம், இங்கே வேண்டாமா கேட்கு அப்படின்ட்டு. அப்போ வெளியே கொஞ்சம் தண்ணி. அப்புறம் சுவாமியை வந்து எங்களை கூப்பிட்டாங்க ஒரு 9 மணிக்கு. சரி ஏதாவது சாப்பிடுவோம், ஏதாவது வழி போகணும் போல நினச்சிட்டு போனால், நீங்கள் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, காலையில் 4 மணிக்கு யாகசாலைக்கு ரெடியாக இருக்க அப்படின்ட்டாங்க. எங்கே ரெஸ்ட் எடுங்கன்னா எங்கே இப்படி தான் நான் அப்படின்ட்டேன். கையை காமிச்சிட்டேன். சத்தம் நான் வெளியே வந்தேன். இந்த குஞ்சு வர கம்மன் வர வேண்டியதானே. அவன் என்ன பண்ணிட்டான், சுவாமிகிட்ட நம்ம பொதுவாக நடந்து வந்துருக்குறோம், நீங்கள் அந்த ரூமில் படுத்துட்டீங்கன்னா அப்போ நீங்கள் எங்கே படுக்கலையான்னு கேட்போங்களா. அது மாதிரி என்ன பண்ணிட்டான் சுவாமிகிட்ட. சுவாமி நீங்கள் அப்படின்ட்டான். சாமி ஒன்றும் சொல்லலை. யாகசாலையில் காப்பு கட்டினா கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் வழங்கக்கூடாதுன்னா ஒரு விதி. நமக்கு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, காப்பு கட்டிட்டு வந்து தெரிய முடியாது. நம்மளால் சுவாமி அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க 4 நாள் உறங்காமல். யாகசாலை ஆரம்பித்த இடத்துல வந்து அதிலே உட்காந்துருக்குறாங்க. 14 காலம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. இதெல்லாம் இப்போதான் தெரிஞ்சு. எதுக்கு சொல்லணும்னா, அந்த இடம் வந்து அவ்வளவு அதில் சுவாமி உள்ள உட்கார்ந்தார். சுவாமிகள் பெரிய பாம்பு என் மேலே ஊர்ந்து சென்றதுங்கிறார். பேய்களெல்லாம் வந்து மிரட்டினு எழுதுகிறார். ஏதோ ஒரு பேய் வந்து இவர் அடிக்க வந்ததாகவும், கையில் இருந்த தண்டத்தால் அதை அடித்தேன், அதுக்கப்புறம் தான் அது என் ஒன்றும் சேட்டை பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து 6 நாளில் நடக்குது. என்ன சொன்னார் வந்து, ஒரு பிடி பச்சரிசி உணவு அதை மேலே வச்சுருங்க.
எவ்வளவு நாள் நான் அதை எடுத்துக்கிறனோ அவ்வளவு நாள் வந்து மறுநாள் வைங்க, என்னைக்கு அதை எடுக்கலையோ அதுக்கப்புறம் வைக்க மாட்டாங்க. இப்படிதான் சொன்னாங்க. 6 நாள் வச்சாங்க, எடுத்தார். 6வது நாள் வந்து முருகப்பெருமான் வந்தார். முருகப்பெருமானும் எப்படி வந்தார்னு சொல்றாரு, அருணகிரியாரும் அகத்தியவரும் கூட வந்தாங்க. 2 பேரும் கூட வந்து அதை சுவாமி சொல்றதா சச்சிதானந்தர் எழுதுறார். அவங்க 2 பேரும் வந்து சுவாமிகிட்ட சொல்றாங்களா, இவனுக்கு உபதேசம் பண்ணலாம், ரெக்கமெண்டேஷன். முருகப்பெருமான் அந்த குழிக்குள்ள இறங்கி அவருடைய வளர்ச்சிகளை உபதேசம் பண்ணாங்க. 3 பேரும் மறைந்து விட்டார்கள். அதுக்கப்புறமும் இவர் வெளியே வரல. அண்டையிலிருந்து அந்த உணவை எடுக்கணும், அதனால வந்து வைக்கல. அதன் பின்னர் 28 நாள்கள் உள்ள உணவும் இல்லாமல், இதுவும் இல்லாமல், நீரும் இல்லாமல் அப்படி விட்டுருந்தார். 35வது நாள் ஒரு அசிரீதி கேட்டது, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி, அது முருகப்பெருமானுடைய தருணம் சொல்லிட்டு வெளியே வரார். இப்படித்தான் அந்த உபதேசம் வாங்கின அந்த நிகழ்வு. சுவாமி எங்கள் சுவாமி சொல்லுவாங்க, நூலில் எதுவும் இல்லை, அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இப்படி தோண்டி இப்படிலாம் தோண்டி இதற்கு வந்து அப்போ இந்த கவர்மெண்ட் பெர்மிஷன்லாம் வாங்கி செஞ்சாங்க. அப்போ இந்த ஊரில் அவர்களுக்காக இந்த குழி எல்லாம் தோண்டி பிடிச்ச அவருடைய அணுக்க தொண்டர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. முருகப்பெருமான் எவ்வளோ நாள் உள்ள இருப்பீங்க சுவாமி? முருகப்பெருமான் வந்து உபதேசம் பண்ணுற வரைக்கும் இருப்பேன். இதே பொதுவாக முருகப்பெருமான் வந்து உபதேசம்னா பொதுவாக நம்மை போன்ற எல்லாருக்குமே பக்குவம் உறாதவர்களுக்கு அதெல்லாம் என்ன நாளைக்கு நடக்கக்கூடியது, என்ன நடக்கக்கூடியதா, அந்த இன்னொரு 3 நாளைக்கு இருப்பேன், இப்போ ஒரு இருக்கிற சொன்னால் பரவாயில்ல, முருகப்பெருமான் வந்து வரைக்கும் இருப்பேன்னா இது என்ன பதில், ஒரு மாதிரி 50 ரூபா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் ஒருத்தர் வெளில கேட்டார். இதுதான் எங்கள் சுவாமி சொல்லுவாங்க, அவர் ஒரு வேளை வரல, அதாவது நாங்கள் என்ன செய்ய நடத்தாரு, அதுக்காக மண்ணை போட்டு முடியுதுங்க. தவ வலிமை முருகப்பெருமான் வருவார், ஒரு வேளை வரல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னாரு, நான் அப்படியே மண்ணை போட்டு முடியுதுங்க. இப்படி ஒரு தவத்தில் அவ்வளோ ஒரு உயர்வில் இருந்தோம் பார்த்தால் அப்படி வந்ததான் அந்த உபதேசம். ஆனால் கடைசி வரைக்கும் என்ன உபதேசம்ன்றத சொல்கிறார். பொதுவாக உபதேசத்தை சொல்கிறது இல்லை. அருணகிரியார் வந்து சொல்லிட்டு போனார், சும்மா இரு அதை எந்தமே அம்மா கொண்டு மறைந்தனேங்கிற சும்மா இருந்து சொன்னார்னு சொல்கிறார். பொதுவாக உபதேசத்தை சொல்கிறது இல்லை. அருணகிரியார் ஏதோ கருணையில் சொன்னார், மாமசாமி உபதேசத்தை சொல்லலை, கடைசி வரைக்கும் சொல்கிறார். ஆனால் நண்பர்கள்லாம் அந்த உபதேசத்தை எங்களுக்கு விளக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா என்ன சொன்னாருங்கிற வேர்டு வேண்டாம், ஆனால் அதனுடைய தாற்பயம் என்ன, வழிபாடு செய்ய வேண்டும், இவ்வாறு இருக்க வேண்டும், ஏதோ முருகப்பெருமான் தங்களுக்கு என்ன சொன்னார் அதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் 117 பாடல்களை தகராறு இறங்கி செய்திருப்பாங்க. இதுதான் உபதேசம். இவ்வளவு நேரம் அவர் இருந்த மாதிரி தெரியல சுவாமி, வந்தால் ஒரு நிமிஷத்தில் சொல்லுறது இவ்வளோன்னு சொன்னா அதனுடைய விளக்கம் அந்த ஓர் எழுத்தை தான் விளக்கி இருக்கிறேங்கிறத சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சொல் சொல்லிட்டு போனாராம் முருகன், அந்த ஒரு சொல்ல சுவாமி விளக்குனது தான் தகராலய ரகசியம் என்ற புத்தகமே 117 எழுதுகிறார். அது பின்னாடி தான் எழுதுகிறார். சொன்னது நண்பர்கள்லாம் கேட்டதுக்காக செஞ்சார். இதுதான் அந்த உபதேசம் நடந்த ஒரு நிகழ்வு. நான் நேற்றே இந்த தொடருடைய ஆரம்பத்தில் சொன்னது போல முருகப்பெருமான் இவ்வாறு வந்து உபதேசம் செய்ததா வரலாறு வேறு யாருக்குமே இல்லை. அகத்திய பெருமான் அது வேற புராண காலம், அருணகிரிநாத பெருமான் அது பார்ப்போம். இது வந்து இதில் இன்னும் வேடிக்கை என்னன்னா, எவ்வளவு சிறப்புன்னா, வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகனை இவர் பாடுறாரு, பரமார்த்த சன்னியாசின்னு பாடுறாரு. இல்லறத்தில் இருந்து 3 குழந்தைகளுக்கு தேவனாக இருந்தவருக்கு அவர் வந்து உபதேசம் கொடுத்துருப்பார். அப்படின்னா இல்லறம் என்பதற்கு எந்த தடையும் இல்லை என்பதனை முருகப்பெருமானே வந்து சான்றிதழ் கொடுத்துட்டு போன மாதிரி. அதுக்காக சன்னியாசம் அப்படின்னு இதில் வந்து இருந்திருக்கிறாங்க. சுவாமியே வந்து அங்கீகாரம் பண்ணிட்டாரு, வந்து உபதேசம் செய்துட்டு போனாரு. அப்படியான ஒரு உபதேசம் இது 1894 நடந்தது. அப்போ கிட்டத்தட்ட 130 வருஷத்தில் இப்போ வரைக்கும் நான் நேற்று சொன்ன மாதிரி முருகப்பெருமான் வேறு யாருக்கு வந்து பண்ணதா அல்ல. பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம், வந்து அவர்
சீடர்களுக்கு உபதேசம் செய்து சிவன் முத்தராய் பணித்து போயிருக்கலாம். ஆனால் வெளியே முருகப்பெருமானை யாரை காட்டணுமோ அவங்கள தானே காட்டுவார். அதனால் வேற யாரையும் வெளியே இது வரைக்கும் காட்டலை. அப்பேற்பட்ட ஒரு உபதேச சிறப்பு சிறப்பு. ஏன்னா நேற்றைக்கு வரலாறு நம்ம சொல்லும்போது சுவாமியோட உபதேசத்தை சொல்லலைன்னா அது ஒரு வரலாறு நிறைவு பெறாது. நேற்று காலம் கருதி ஒரு வரிசையாக போய் கடைசியில் கொண்டு திருவாரூரில் கொண்டு வச்சுட்டோம். ஞாயிறு வச்சுட்டு போயிட்டோம். நான் உபதேசம் இல்லாமல் அது நிறைவில்லை. அதனால் அந்த இன்றைக்கு காலையிலேயே அந்த உபதேச செய்தியை நாம் சொல்லி பகிர்கிறோம். சுவாமிகள் பாடிய பாடல்கள் இன்னைக்கு வாக்குன்னு இருக்கிறதுனால சுவாமி பாடிய பாடல்கள் நமக்கு தெரியும். எவ்வளவு மண்டலங்களாக பிரித்து வச்சாங்க அதெல்லாம் தெரியும். அவருடைய பாடலில் உள்ள திரண்ட கருத்து அப்படின்னு சொன்னால் ஒன்று முருகப்பெருமானை முழுமுதல் தெய்வம் அப்படிங்கிறது தெரியும். அதனால சிவபெருமானையும் அப்படிதான் பாடுறார். நேற்று கூட நான் சொன்னேன், அனவரத பாராயண அஷ்டகம் என்று ஒரு நூல் சொன்னேன். அதில் சொல்கிற 4 பேரையும் ஒன்றா வச்சே பாடுறார். ஒவ்வொரு பாட்டுமே அப்படி தான் பாடுறார். மன்றெனும் பதியுரை, மன்றுனா நடனம் ஆடுற இடம். மன்றுனா நமக்கு எதுவும் தெரியும், எங்கே ஆடல் அரங்க சிதம்பரம். மன்றெனும் மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய அப்படின்னு சொன்னார் சிவபிராசர். நீங்கள் அனுபவத் தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. என்பதை சொல்வது மன்று அப்படின்னா நடனம் ஆடுற அரங்கம். அது எங்கன்னா சிதம்பரம். மூல சொல்றார் மன்றெனும் பதி உரை, ஆடுற இடத்துல இருக்கக்கூடிய இறைவன் சுவாமி அம்மா ஐயாவை சொல்லி மலவிவை முகவனு நன்றெனும் பிரணவ மலவித முகன் அப்படிங்கிறது யானை முகம். அதனால அவன் பிள்ளையார சொல்லி நன்றனும் பிரணவ அவன் இளைஞனும், அவனுடைய இளைஞன் தம்பி முருகப்பெருமானும் மறைதுண்டலும் பொருளன சுட சிவனும் உமையும் ஒன்று எனும். இவங்க 4 பேரையும் சொல்லி ஒன்றெனும் பெரியவர் உயர் பதம் பணிவேன். இதை 4 பேரையும் ஒன்று சொல்லக்கூடியவருடைய திருவடிகளை பணிவேன். இப்படித்தான் 10 பாட்டும் போடுவார் அனவரத பாராயண அஷ்டகத்தில். அப்போ 4 பேரையுமே அம்மா அப்பா மூத்த பிள்ளையார் இளைய பிள்ளையார் 4 பேரையும் ஒன்றாவே தான் சொல்கிறார். ஆனாலும் சொல்லும் பொழுது நிறைய இடங்களில் அந்த முருகனை முன்னிறுத்துவார். முருகனை அந்த அப்போ சுவாமிகளுடைய நூல்கள் திரண்ட கருத்து என்னன்னா முருகனே முழுமுதல் தெய்வம், மற்றொரு தெய்வம் தன்னை கனவினர் நினைவார். அப்படிதான் பாடுறார். அவர் வழிவந்த அல்லது அவர் வழிகாட்டிய கொள்கை அப்படின்னு சொன்னால் சுத்தமான சைவ சித்தாந்த நிலை. அதனால தான் பின்னாடி அவரை போடும் பொழுதே நீங்கள் அந்த இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எழுதல அத்தியாட்சரம சுத்தாத்வீத சைவ சித்தாந்த ஞானபானு அப்படின்னு போடுவாங்க. அத்தியாட்சரம சைவ சித்தாந்த அத்தியாட்சரம் சுத்தாத்வித சைவ சித்தாந்த ஞானபானு பவன் சுவாமிகள் இப்படிதான் போடுவாங்க. அத்தியாட்சரம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அத்தியாட்சரமம் என்பது மேலான நிலைன்னு, துறவு நிலைன்னு அர்த்தம். அப்படின்னா மேலான துறவு கொண்ட அத்தியாட்சரம சுத்தாத்விதம். சுத்தாத்விதம்ங்கிறது சைவம் காட்டுற முக்தி. அத்விதம் என்பது பல பொருள் கொண்டாலும் 2 பொருள்கள் ஒன்றாய் நிற்கல் என்கின்ற இரண்டர கலத்தல் என்று சொல்லுகின்ற காண்பானும் காட்சியும் காணப்படும் பொருளும் பிரித்தறிய முடியாத தன்மையில் என்று சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய முக்தி நிலையை சொல்லதான் சுத்த அத்விதம். அதை சொல்றார் சுத்தாத்வித சைவ சித்தாந்த அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவர் காட்டின மாற்றம். நெறி சைவ சித்தாந்த ஞானம்னா நமக்கு தெரியும், அறிவால் உயர்ந்த. பானம்னா சூரியன் இருக்கும், ஞான சூரியன் இருக்கும். பானம்னா சூரியன். அதனால சொல்ல எப்படி சொல்றது பாருங்க, அத்தியாட்சரம சுத்தாத்வித சைவ சித்தாந்த ஞானபானம். அப்ப சுவாமி சொல்லக்கூடிய நெறி, சுவாமி காட்டக்கூடிய நெறி எதுன்னு சொன்னால் சைவ சித்தாந்தம்.
சுவாமி காட்டக்கூடிய முக்தி இன்பம் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற சுத்தாத்மம் வாசநீக்கமும் சிவப்பேரும் என்று படிக்கிறோமே, அந்த நிலையத்தான் சுவாமி வந்து காட்டுது. அப்போ அவருடைய நூல்களில் முருகப்பெருமானை முதல் தெய்வம்னு சொன்னவர், அவர் காட்டிய நெறியெல்லாம் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்த நெறி. சைவ சித்தாந்த நெறிக்கு மாறாக எதையுமே பார்க்க முடியாது. இங்கே கோயம்புத்தூரில் மாரநாட்டோட ஸ்கூல்னு என்னுடைய துணைவேர் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு தமிழ் ஆசிரியர் ராமலட்சுமி, நம்ம இன்னைக்கு வர முடியாமல் நினச்சிக்கோங்க, உடல் இல்லைனா வரதா சொல்லியிருந்தாங்க. அவர்கள் பாம்பன் சுவாமிகள் நூல்களில் சைவ சித்தாந்த கருத்துக்கள் என்று ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார். மேலே நாங்கள் வரணும் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், அவங்களுக்கு கொஞ்சம் உடல் நலம் இல்லை, அதனால் நேற்று இன்றைக்கி கொஞ்சம் கலந்து கொள்ள முடியல. அதனால் பாம்பன் சுவாமிகள் நூல்களில் சைவ சித்தாந்த கருத்துக்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 250 கூட தீசிஸ் எழுதியிருக்கிறார். எதுக்கு சொல்ல, அது ஒரு செய்தி, ஏன்னா அப்படி செய்கிறவங்கள சொல்லணும். இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி சிவஞான சுவாமிகள் நூல்கள் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றாங்க. பூவாத்தாழ்னு அவங்க வந்து நம்முடைய பேரூர் தமிழ் கல்லூரி முதல்வராக பேராசிரியர் வந்து இப்போ சிவஞான சுவாமிகள் ஆராய்ச்சி செல்வம் கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. வாமன் சுவாமிகள் ஆராய்ச்சிகள் இருக்கிறாங்க. இதே மாதிரி பின்னாடி வந்து ஆராய்ச்சி செய்யணும்னு நேற்று நாங்கள் உமானந்தனிட்டு ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம். ஏன்னா அவர் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் போகிறாங்க, அதனால் முடிச்சுட்டு அடுத்தது நீங்களும் வந்து பாமன் சுவாமிகள் சிவஞான அல்லது பாமன் சுவாமிகள் சிவஞான சுவாமிகள் ஒரு ஒப்பாய்வு இப்போ வருது இந்த தலைப்பு. அதனால் நேற்று 2-3 தலைப்பு சொன்னேன், இது இன்றைக்கி புதுசாக தலைப்பு. அப்புறம் 4 பேச்சுக்கு பண்ணுங்க, என்ன கட்டி போச்சு ஒன்றாலே பண்ணுவாங்க. அதனால் அது ஒரு செய்தி. அவங்க என்ன, அதாவது பாமன் சுவாமிகள் நூல்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம். நேற்று கூட கவிதை நான் கேட்டுக்கிட்டேன், அதெல்லாம் படிக்கிறதுக்கு நான் சொன்னேன் என்ன ஒரே ஒரு அதில் ஒரு மேன்மையான ஒரு விஷயம்னா ரொம்ப உயர்ந்த நடையிலே சொல்லப்பட்டது. அதனாலேயே பாமன் சுவாமிகள் நூல்கள் பலருக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி அறிவில் நமக்கு தமிழ் அறிவே ரொம்ப கம்மி. 10ஆம் கிளாஸுக்கு மேலே தமிழ் படிக்கிறதே இல்லை, அந்த 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. அதனால் நம்ம வந்து தமிழ் நமக்கு வந்து தெரிய மாட்டேங்க, இலக்கணம் தெரிய மாட்டேங்க. இப்போ சுவாமியுடைய நூல்களை வந்து நம்மளால் வந்து புரிந்து கொள்வது வந்து ரொம்ப கடினம். அதனால் அதை எல்லோரும் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. வந்து ரொம்ப கடுமையான நடையில் ரொம்ப எளிமையாக சில பாடல்கள் சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உரைநடை கூட ரொம்ப கடுமையாக சைவ சமய சாரம்லாம் ரொம்ப நேரான நடையில் இருக்கணும். அது யாரையும் ஒரு தக்க குருநாதர் கொண்டு இல்லைன்னா அதை படிக்க முடியாது, அப்படிதான் இருக்கும். அது அவருடைய நடை. அப்போது அவர் சொன்ன கருத்துக்கள்னு பார்த்தா முருகப்பெருமானே முழுமுதற் பொருள் என்றும், சொல்லிய மார்க்கமெல்லாம் சைவ சித்தாந்தம் என்றும், சொல்லிய நடை தமிழில் ரொம்ப உயர்ந்த நடை என்றும் இதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்னைக்கு நாம் தினம் நம்ம ரைட் எடுத்து கையை காமிக்கிற வரைக்கும் நமக்கு டைம் எப்போ கையை காமிக்காங்களோ அப்போ நம்ம வான்முகிலாது வைங்கன்னு சொல்லிட வேண்டியதான். அதான். ஆனால் அது வரைக்கும் பாமன் சுவாமிகளை எவ்வளோ சிந்திக்க முடியுமோ சிந்திக்கலாம். அதனால் என்ன பண்ணிடுவோம், முதல்ல பகையடிகளை சொல்லிடுவோம். ஏன்னா அது பாதியில் விட்டுறக்கூடாது. நான் வந்து அன்றைக்கி பகையடிகளை சொல்கிறோம்னு இதில் வந்து குழுவில் ஒரு பதிவே போட்டேன். பகையடிகள் செய்வோம்னு சொன்ன அடுத்த 10 நிமிஷத்துக்கு அம்மாட்ட இருந்து பகையடிதல் நூல் கொடுக்கப்படும். என்ன வேகம் பாருங்க. போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 2 நாள் கழிச்சு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி அது 2 நாள் கழிச்சு, அதுதான் என்னுடைய ஸ்பீடு பாருங்கள். 2 நாள் ஆச்சு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அந்த பகையடிகள் புஸ்தகம் உங்கள்கிட்ட இருக்கா, இல்லைன்னா நெட்டில் இருந்து வேணால் நம்ம வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி, அம்மா எனக்கு பதில் 100 புஸ்தகம் அச்சடிச்சாச்சு, வேறு என்ன வேணும்னா அம்மா நன்றிக்கு ஃபோன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 4 நாளாக நான் உட்காந்து அதை படிக்கிறதுக்கு நான் பட்ட படி எனக்கு தெரியும் இல்லைங்களா. நல்லா பகையடிகளை முதல்ல நாம் சிந்தனை செஞ்சுடுவோம். அதன் பின்னர் ஏனைய இதில் நம்ம 1922 தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது தை மாதம் 15 28/1/1922 அதான் பகையடிகள் பாடின டேட்டு. 28 ஜனவரி 1922 பகையடிகள் வாசனம்.
துன்மதி ஆண்டு தை 15ஆம் தேதி திருப்பதி வச்சாங்க அந்த விஷயத்தை. அதுக்கு நேரம் நீங்கள் பின்னாடி கேலண்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஜனவரி 28. அது சுவாமி எப்போ செஞ்சாருன்னா வாழ்வும் வாக்கும் கொண்டாடுறாங்க. அந்த வரலாற்றுன்னு சொல்லணும் எப்போ செஞ்சாங்க என்ன. ஏதோ முதலாவது பாணிப்பட்டு போர், ரெண்டாவது பாணிப்பட்டு போர் அதெல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கணும் வருஷத்தை. சுவாமி புஸ்தகம் வருஷம் தெரிய வந்தாங்க இல்லைங்களா. அடிவொன்றற்கு 18 அக்கரமாய் நேற்று நான் சொன்னார். ஒவ்வொரு அடியும் ஒற்றெழுத்து நீங்களாக 18 அக்கரம் 18 எழுத்துக்கள். இப்படித்தான் 10 பாட்டும் வைத்தால் 40 வரையும் அப்படிதான் 18 எழுத்துல அப்படி வச்சு அமைச்ச நூல். இவ்வளவு சிறப்புடைய நூல் இது. பகை கடிதல் அப்படின்னு சொன்னா நமக்கு எளிமையா புரிகிற மாதிரி சொன்னா நமக்கு வரக்கூடிய பகைகளை எல்லாம் நீக்குதல். நமக்கு என்ன பகையினர் எப்படி எந்த வேணாலும் பகை வரலாம். பக்கத்து வீட்டுக்காரர்களாக கூட பகை வரலாம், சொந்தக்காரர்கள் கூட பகை வரலாம். நோய் உலகிறது ஒரு பகை தான். எந்திரிக்க முடியாமல் நம்ம இன்னைக்கு படுத்துக்கிட்டோம்னா ஒரு பகை தான். இப்படி இல்லை நேற்று சில பேருக்கு காய்ச்சல் இங்கே வர முடியல ஒரு பகை தான். இன்னைக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ என்னன்னா ஒரு பகை என்பது இது ஒரு எப்படி வேணாலும் இருக்கலாம். முக்கியமாக இதுக்கெல்லாம் காரணமான மூல பகை என்னன்னா ஆணவம். இதெல்லாம் வர்றதுக்கு எது காரணம்னாரு ஆணவம். அதனால அப்போ சமையல் ஒரே வார்த்தையில் போட்டு போயிட்டார். மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய். மூல நோய் எதுன்னா இதுதான். நம்ம இருக்கிற மூல நோய் எதுன்னு சொன்னா பிறவிப்பிணி. பிறவிப்பிணிக்கு காரணம் என்னன்னா ஆணவம். இப்போ டாக்டர்லாம் இருக்கிறாங்க, நிறைய டாக்டர் இருக்காங்க. நீங்கள் பின்னாடி என்ன டாக்டர் இருந்தாங்க. அப்போ ஒரு நோய் வந்துன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நோய் வந்த காரணம் ஆராய்ந்து அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ். இப்போ நமக்கு வெளி தெரிகிறது நோய். இவங்க என்ன பண்ணுவாங்க நோய்க்கு வந்த காரணம் என்னன்னு. சிவஞான சுவாமிகள் சொல்வார், திருநாவுக்கர சுவாமிகளுக்கு வைத்தூரி வந்தது. அப்போ சமணத்தில் இருந்தார். அப்போ தான் வைத்தூரி வந்தது. சமணத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தவனுக்குலாம் வைத்தூரி வந்திருக்காதா? கண்டிப்பாக பல பேர் வைத்தூரி வந்திருக்கும். சரியாக இருக்கும். வைத்தூரி சாதாரணம் சார், எல்லாருக்கும் 4 பேருக்கு வரத்தான் செய்யும். சரியாகும். அதுக்கு பல காரணம் இருக்குது. சரியாக சாப்பிடலனாலும் வைத்தூரி வந்துடும், நிறைய சாப்பிட்டாலும் வைத்தூரி வந்துடும். நான் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது, டாக்டர் பார்க்காமங்க ஏன்னா பெரிய டாக்டர் பேசுகிறாங்க. ஏதோ வைத்தூரிக்கு நிறைய காரணம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க டாக்டர்கள் அதுக்கு பார்த்து மருந்து கொடுக்குறாங்க, சரியாக போயிடும். சமணர்களால் இதை தீர்க்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா நோய் வந்த காரணம் அவங்களுக்கு தெரியாது. இல்லை சமணர்களாலே அப்பர் சுவாமிகளுக்கு வந்த வயிற்று வலி தீர்க்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு நோய் வந்த காரணம் தெரியல. நோய் வந்த காரணம் 2 பேருக்கு தெரியுமா. ஒன்று நோய் கொடுத்தவனுக்கு தெரியும், இன்னொன்று திரௌபதியாருக்கு தெரியும். ஏன்னா அவன் முந்த நாள் சொல்லிட்டான், அவன் மனக்கவலை ஒளி சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் தான். ஆனாலே அம்மாவுக்கு தெரியும், சரி வரப்போகிறான் தம்பி எப்படியும். அதனால் சொல்லிட்டு வந்தாங்க. அந்த கதையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அருமையாக சொல்லுவாங்க. அவன் வாரான் இரவோட ஒருத்தனை அனுப்பிச்சி விட்டு அவன் இந்த மாதிரி அம்மாவுக்கு சொல்ல நோய் அதுன்னு சொல்லினாலும் ரொம்ப வைத்தோடி கஷ்டப்படுறாரு. அப்படின்னு 40 வருஷம்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் தம்பியை பற்றி ஒரு தகவலே வருது. ஆனால் அக்கா நாளும் தவறாமல் தம்பி நல்லா இருக்கணும்னு வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. வழிபாட்டின் மாட்சி சுவாமி சொல்றாரு. பாமன் சுவாமியுடைய ஒரு நூல் வழிபாட்டின் மாட்சி 40 41 எழுதிக்கீங்க. அப்படி ஒரு நூல் செய்யறாரு, வழிபாட்டின் மாட்சிங்கிறார். ஏன்னா வழிபாடு செய்யறதுல இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்ல சொல்றான் பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிறான். இந்த பெர்சிவரன்ஸை காட்டினது எங்கன்னாரு வழிபாட்டில் அது இருக்கணும்னு. இன்னைக்கு நேரத்தை கோயில் போட்டு நீங்க போயிட்டு வந்தேன், இன்னைக்கு ஒன்றும் மாற்றத்தையே காணுங்க அப்படி இல்லையா. அவன்கிட்ட அப்படியே வழிபாட்டில் இருக்கணும், அவன் பார்த்துக்கிறான் அப்படி நம்பிக்கையோடு இருக்கணும். அக்கா என்ன காவலத்தும் குளந்தொட்டும் கடப்பாடு வலுவாமல் எல்லாம் அந்த வழிபாட்டு முறையை அதெல்லாம் அக்கா அப்படியே முறைய செய்கிறாங்க. எவ்வளோ வருஷம் செஞ்சாங்க? கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம். சுவாமி இப்போதான் என்ன சொல்கிறான், உன் மனக்கவலை ஒளி தம்பியை தாரேன்னு இப்படி நடந்துருக்க. இப்போ அங்கேருந்து ஒரு தகவல் வருது, ஒருத்தர் வந்தார், சார் அக்கா நான் தம்பியை கிடத்துலேருந்து வந்திருக்கிறேன். வடாராஜா உட்காருவா, அவனுக்கு எவ்வளோ ஒரு உபசாரம் பண்ணியிருக்கணும். அக்கா வரும் பொழுது ஒரு கேள்வி கேட்டாங்க, அங்கு குறை உள்ளதோன்னு கேட்டாங்க, அங்கே ஏதாவது அங்கு தீங்கு உள்ளதோன்னு கேட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வராதவங்க 20 நாள் வந்திருக்காங்க.
அவன் சொல்லிட்டான், இந்த மாதிரி வைத்து ஒழியாதுன்னு சொல்லிட்டான். இப்போ வந்து அக்கா உடனே பாஞ்சு அடடா என் தம்பிக்கா வைத்து ஒலி அப்படின்னு சொல்லி உடனே ஒரு சேலை சட்டி எடுத்து வச்சுக்கிட்டு பையன் முடிஞ்சு ஓடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கூற்றாயினவாறு அன்னைக்கு வந்திருக்காது, என்னைக்கு வருவது. அக்காவுடைய கண்ணி நன்றறியா அமன்பாடி நன்னிகளே நின்று சென்று அவனுக்கு உரைந்தார். 40 வருஷம் பார்க்காத தம்பியை கூட அக்கா என்ன சொல்றாங்க, சைவத்துல இருக்கிறான்னா அவன் தெரியாம அந்த சமணத்தை அங்க இருக்கிறான், நான் அங்க வரமாட்டேன்னு அவனுக்கு சொல்லுங்க. நன்றறியா அமன்பாடி நன்னிகளே நின்று சென்று அவனுக்கு உரைந்தார். போய் சொன்னா கதை நம்ப விளக்கல, உடனே அவருக்கு வந்துட்டார். இங்கே வந்த உடனே இப்போ அதான் சொல்றேன், நோய் வந்த காரணம் அக்காவுக்கு தான் தெரியும். அதுக்குள்ள மருந்து என்னன்னாரு, பெறால்கன்னு சொல்லி ஸ்பெசிமெண்ட் ஒன்றும் கிடையாது. அதுக்கு என்ன மருந்துன்னாரு, திருநீர் தான் மருந்து. கையிலை குன்றுடையார் திருநீற்றினை அஞ்செழுத்து கொடுத்தாங்க, வாங்கி பூசினாலும் வைத்தது சரியாக கொடுத்தது. சரியான மருந்தை கொடுத்தது யாருன்னா அக்கா. காரணம் என்ன, நோய் வந்த காரணம் தெரிஞ்சு இதே சரியான சமையல் பின்னாடி பாருங்க. நல்ல திலகவதியார் முடியை சொல்லரசர் நம்பி வெண்ணோய் தீர்ப்பு வைத்தார் சோமேசா புள்ளியதன் நோய் நாடி நோய் முதல் நாடி அறுதறிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். அப்படியே சோமேஸ்வரன் திருப்பவர்கள் உள்ள போட்டு மருந்துகள் அதிகாரத்தில் இருக்கிறார். அப்போ இந்த நோய் வந்த காரணம் முக்கியம், அது அறிந்து தான் வந்து. அப்போ பிறவி என்பது பிணி அல்லது நோய், இதற்கு காரணம் ஆணவம் என்கின்ற மரணம். அதனால தான் அவர் என்ன பண்ணார், நோய் தீர்ப்புன்னு சொல்லாமல் மூல நோய் தீர்ப்புன்னார். இதுக்கு மூலமான காரணம் ஆணவம் கதை. அப்போ நமக்கு நோய் என்பது ஆணவம், அது நீங்க பெறணும். அது யாரால நீக்க முடியும்னாரு சாமி. ஏனைய எல்லோரும் ஆணவத்துக்கு உட்பட்டவர்கள். ஆனால் ஆணவத்தை நீக்கக்கூடிய தன்மை யாருக்குன்னா, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருக்கின்ற சுவாமிக்கு தான் அது முடியும். அதனால் அவனால தான் முடியும். குற்றம் அறுத்தா குணத்தில் உள்ள கும்பிடுவார் நமக்கு அன்பு செய்வார் ஞானசம்பந்தம். குற்றம் அறுத்தார் ஆவுப்ப சிந்திச்சிருந்தார். குற்றம் அறுத்தார்னா ஆணவம் மலர்கள் இல்லை, குற்றத்தை அறுப்பவன். பல இடங்களில் சொல்றார், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே. பாசங்கிறது ஆணவம். இதையெல்லாம் சுவாமி செய்யறான்னு சொல்லுவோம். அப்ப இந்த பகை கடிதல் எது செய்யுதுன்னா ஆணவ மலம் என்கின்ற நமக்கு பகைக்கு எல்லா விதமான பகைகளுக்கும் காரணமாயிருக்கின்ற மூலப்பொருள் ஆணவமலம், அதை விட்டு நீங்குதல், அதுதான் பகை அடிகள். இதுக்கு என்ன பண்ணா, இந்த பகை அடிகள் எப்படி அமைச்சா, மயில்கிட்ட போய் விண்ணப்பத்தை வச்சார். மயிலே நீ வந்து முருகப்பெருமான அழைச்சிட்டு வாழ, ஏன்னா பகையை நீக்கிறதுக்கு முருகப்பெருமான் வரணும். இந்த வழிபாடு எங்க வச்சாருன்னா முருகப்பெருமான் வைக்கிற மயில்கிட்ட கொண்டு வச்சார். வழிபாடு எங்கன்னா மயில்கிட்ட. ஏன் மயில்கிட்ட கொண்டு வைக்கிறாருன்னு அது ஒரு செய்தி வந்து சொல்றார். என்னன்னா, திருவண்ணாமலையில பிரபுடதேவ மகராசன் ஒரு கதையில் நிகழ்ச்சி. பிரபுடதேவ மகராசன் அவனுடைய காலத்துல தான் அருணகிரிநாதர் வாழ்ந்தார். அருணகிரிநாதருக்கும் இந்த மகாராஜாவுக்கு நல்ல தொடர்பு இருந்தது. ஏன்னா நல்ல பாடிட்டு இருந்தது. பாட்டை வச்சு அந்த காலத்துல மன்னர்கள்லாம் வந்து புலவர்களை ஆதரித்தார்கள். அதனால வந்து அவங்க இது மாதிரி ரொம்ப அருமையாக சந்த கவிலாம் பாடக்கூடிய கவிஞர் நம்ம அருணகிரி அப்படின்னு வந்து அவங்களுக்கு ரொம்ப அந்த அளவில் மதிப்பு இருந்தது. இன்னொன்று பார்க்கணும், அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் பக்தியிலும் சிறந்து இருந்தார்கள். அதனால என்ன பண்ணாங்க, ஒன்று பக்தி இல்லை, அப்புறம் இவர் பக்தி பாடல்கள் பாடுறது. அதனால இவர் அருணகிரியே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவருக்கு அந்த காலத்திலேயே சம்பந்தாண்டான்னு ஒருத்தன், அவன் ஒரு சக்தி உபாசகன். அப்படின்னா சக்தியை ரொம்ப வழிபாடு செய்யக்கூடிய சாக்த கொள்கை போல அவன் வந்து அதுல ரொம்ப வழிபாட்டில் தீவிரம். அது அவனுக்கும் மன்னனுக்கும் நல்ல உறவு. அந்த ஆள் வந்து ரொம்ப பொறாமை பிடித்தவர்கள் சொல்றாங்க. அதனால அவருக்கு என்னாச்சு, மன்னத்தில் தனக்கு இருக்கிற உறவுக்கு இன்னொருத்தனும் நம்மள மாதிரி உறவுன்னா ஒரு மாதிரி கட் பண்ணி விட்டுரும். அது இந்த காலத்தில் நடக்கு, அந்த காலத்தில் நடந்தது. ஏன்னா அப்பதான் முழுமையாக மன்னருடைய இதில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் இன்னொருத்தன் கூட வந்துட்டு இவனை கட் பண்ணி விடணும் அப்படின்னு அருணகிரிநாதரை ஒரு மாதிரி மன்னர் வந்து கட் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய எண்ணம். அதுக்கு என்ன ஒரு டெக்னிக் பண்ணா, சபையில் நாம் வழிபடு மூர்த்தி எதுவோ அந்த இஷ்ட தெய்வம்
அதை சபையில கொண்டு வந்து நிறுத்துறவன் தான் உண்மையான பக்தன், உண்மையான கவிஞன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அம்பாள் மேல பாட்டு பாடுறான், அம்மா மேல பாடுறான். சொல்றேன், அம்மா வந்து இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம். எதுக்கு? பிரபுதேவ மகாராஜன் சபைக்கு வர்றதுக்கு அம்மா கிளம்பிட்டாங்க. இவன் பாடுறதை கேட்டுட்டு அருணகிரியார் முருகப்பெருமான் பார்த்து பாடினாராம். முருகப்பெருமான் வந்து அம்பாள் மடியில இருந்து நான் இறங்க மாட்டேன்னு அம்மாவை வர விடாம தடுத்துட்டாராம். சரியா? இப்போ அருணகிரிநாதர் பாடி முருகப்பெருமானை வர வைக்கணும். அதனால என்ன பண்ணாராம்? முருகப்பெருமானை பாடினாராம். முருகப்பெருமானை பாடுனா என்ன ஆயிரும்? சக்தி அவன் பாடி முருகப்பெருமான் விடாமல் அம்மா தடுத்துரும். பிள்ளை வந்து அம்மா வராமல் தடுத்தது. இப்போ வந்து அவன் பாடினான்னு அம்மா என்ன பண்ணிடும்? நீலாம் போகாது, என்ன விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடும். அதனால் அவன் இவர் முருகன்கிட்ட பாடி முருகன் வர கிளம்புன உடனே இந்த ஆள் சக்திகிட்ட பாடி உடனே அம்மா வந்து நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு அருணகிரிநாதர் என்ன பண்ணாரான்? டப்புன்னு மயிலை கூப்பிட்டு பாடிட்டாரான். வந்து மயில் நேரம் முருகனை கூட்டிகிட்டு வந்துடுது. அவன் எதிரே பார்க்கல, முருகப்பெருமான் உள்ள வந்துட்டான். முருகப்பெருமான் பிரபுதேவ மகாராஜ சபையில் வந்து அருணகிரிக்காக காட்சி கொடுத்தான். இது ஒரு செய்தி. அப்போ வர்றது எப்படி வந்தார்னா, இவர் முருகப்பெருமானை பாடியிருந்தா என்ன ஆயிருக்கும்? முருகன் வருவார். முருகன் வர்றதுக்காக வந்து என்ன இருக்கும்? அப்போ அம்மா உஷாராயிடுவாங்க. நீ வந்து ஏன்னா அவன் இப்போ அம்மாட்ட பாடுவான், அம்மா நீங்கள் வரல, குழந்தை வந்துடாமல் பார்த்துக்கங்க முதல்ல, இல்லைன்னா இங்கே என் பேருக்கு பேராயிடும் அப்படின்னு அவன் அங்கே பாடியிருப்பான். பாடினோடனே அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? அவனுக்கு அருள் உருக முருகனை நீ போகண்டா இருந்துருப்பாங்க. இந்த நிகழ்வெல்லாம் யோசிக்க முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு? மயிலை கூப்பிட்டு நீ அவனை கூப்பிட்டு வந்துட்டாரு. சரன்னு மயிலை மேலே ஏறி உட்காந்தான் நேராக உள்ள வந்து எனக்கு. அதனால தான் திருப்பூரில் அங்கன என்ன பண்ணுவாருன்னா மயிலை பெருமையாக வந்து போவார். நிறைய இடங்கள் அதில் சேடராட இல்லைங்களா? நிறைய இடங்களும் சொல்லுவோம். உலகில் அனைவர் புகழூர் அருணையில் ஒரு நொடிதனில் வரும் மயில் வீராங்க. மயிலை இருந்து பாடுறார். நிறைய இடங்களில் பாடுறார். சைலம் எந்தரிகை வேற்கோடு மயிலினில் வந்தனை ஆட்குழல் சகம் அறியும்படி காட்டிய குருநாதா. ஒரு மயிலில் வந்து இறங்குறது. அதனால் மயிலை நிறைய இடங்களில் சுவாமிமலை தேவாரத்தில் கூட பாதிமதி நதி அதுலேயும் கடைசியில் வரும் பொழுது மயிலில் வலம் வரும் இறைவோனே அப்படின்னு தான் பாடல. அதனால் வந்து மயிலில் இதை வந்து இது அருணகிரிநாதர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு. இது பாம்பன் சுவாமிகளுக்கு தெரியும். அதனால் பகை கடியணும்னா முருகன் வரணும். முருகன் வரணும் என்ன பண்ணணும்னா மயில்கிட்ட போய் சொன்னால் நல்லதுன்னு இந்த பகை கடிதல் நூல் முழுவதும் மயிலே நீ முருகனை கூப்பிட்டுவா, மயிலே நீ முருகனை கூப்பிட்டுவான்னு பாடிட்டது. அதனால் இந்த நூலை முறையாக படிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு சுவாமி எழுதுகிறார். இத்திருப்பத்தை, இந்த 10 பாட்டை, இத்திருப்பத்தை காலை மாலையில் பூசித்து பக்தி பிறங்க பாடுவோர் திருமயிலின் மீது செவ்வேள் பரமனை தரிசிப்பர்ண்டர். பகை கடிதலை காலையும் மாலையும் பெருமானை பூஜை செய்து பக்தியோடு பாடுகின்ற அன்பர் பெருமக்களுக்கு செவ்வேட் பரமன் முருகப்பெருமான் திருமயிலின் மீது காட்சி தருவான். பகையை வெல்வர் சண்முகவச பாராயணத்திற்கு இது வேறாம். சண்முகவசம் ஒரு காரணத்துக்காக சொன்ன நேற்று சொன்னோம். அதனால் அதுக்கு இது வேறேங்க. அது ஒரு வழிபாடு, இது ஒரு வழிபாடுன்னு பகை கடிதலை காலை மாலை பூசித்து பக்தி பிறங்க பாடுவோருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் திருமயிலின் மீது செவ்வேட் பரமன் கரண்ட் வந்துருச்சு பாருங்க. முருகப்பெருமான் வந்தாச்சுன்னு அப்படி ஒரு சிறப்பு இந்த பதிகத்துக்கு. இதே மாதிரி ஒரு நூல் வந்து நமக்கு கரண்ட் போயிட்டு இருக்கிற மைக்குதான். இதே மாதிரி ஒரு அமைப்பை பாமன் சுவாமி இன்னொரு இடத்துல பாடுறார். பொன்மயில் கண்ணின்னு ஒரு நூல் பாடுறார். என்ன சொல்லலைன்னு அடிங்க. பொன்மயில் கண்ணின்னு ஒரு நூல் பாடுறார். அதில் வந்து என்ன பண்ணுவார்? மயில்கிட்டையே தான் பாடுறார். நிறைய வந்து மயிலையே தான் பாடுறார். சுவாமிகிட்ட பாடுறார். அதாவது தன்னுடைய நெஞ்சத்தை அகத்துறையாக தன்னுடைய நெஞ்சத்தை மயில்கிட்ட தூது விடுற மாதிரி பாடுறார். அதுதான் வந்து நம்ம மயில்கிட்ட தூது விடுறது செய்கிறது என்னன்னா நீ சாமி வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உந்தன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மையிலே.
வேலை பிடித்த செங்கை வேந்தன் சுவாமி. அவரை பிடிக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணோம், மயில் ஒன்று தான் பிடிக்கணும். அதனால் ஓங்காலில் மயில் காலில் போய் விடுது. வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உந்தன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்னை. அருமையான நண்பர். 40 கன்னிகள்னா வருவானோ வாரானோ என்னும் ஒரு ஐயம் கருத ஒரு நிச்சயம்தான் காட்டாய் ஒரு மயிலே. மயில் நிறைய சொல்லுவார். அந்த பொன்மயில் கண்ணியில் முன்னாடி இந்த மாதிரி உபதேசம் செய்தானே, பிறப்பனோட செய்தேன், எனக்கு திருநீர் பூசி விட்டு போனானே, அதுக்கப்புறம் இப்போ நான் பார்க்கல, அவன் எங்கே போனாலும் கூப்பிடுவாங்க. தேம்பெரு சந்தம் மத்தர் தேடி இடமாக்கம் இன்றி சாம்பந்தம் எட்ட சாமி எங்கே உண்மையிலே. தேம்பெரு சந்தம் மத்தர் அதெல்லாம் பூசிருந்த உடம்புல சுவாமி என்ன பண்ணாங்க, திருநீர் பூசிருப்போம். இந்த திருநீர் பூசிட்டு போய் என்ன பண்ணாங்க, மையல் தந்துங்கிறார். என்னை ஒரு மயக்கிட்டாங்க. எதில் மயங்கினான்னு உருவப்பெருமான்ட்ட மயக்கிட்டேன், அதனால் மயக்கினது தான். அப்படி என்னை மயக்கிட்டு இப்போ ஆள் எங்கே போனாங்க, ஏன்னா உனக்கு தான் தெரியும், உங்களை தானே எல்லா பக்கம் சுற்றிட்டு இருக்கிறான், எங்கே போனான்னு இல்லைங்களா. இப்போ நீங்கள் எனக்கு பெரிய ஆட்கள் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் அவங்க டிரைவர் நம்பர் இருந்தால் போகணும் இல்லைங்களா. டாக்டர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. டாக்டர் டிரைவர் நம்பர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சார் அவர் கொடைக்கானல் இருக்கார், 3 நாள் வர மாட்டாங்க, இல்லை இங்கே டோக்கன் போட்டுருக்க போட்டு வைங்க, 3 நாள் கழிச்சு அவன் சொல்லிடுவான். அது மாதிரி முருகனுக்கு டிரைவர் யாரு, முருகனுக்கு டிரைவரும் மயில் தான், முருகனை டிரைவ் பண்ணுறதும் மயில். அதனால தான் இங்கே கூட இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மயில் பார்க்கணும். அப்போ என்ன பண்ண முருகப்பெருமானுக்கு தான் இருக்கிறார். ஏன்னா அவரை பேசுகிற இடத்துல அவர் இருப்பார்ல, எங்கே இருக்காரோ தெரில, கவனமாக பாருங்க. அதனால் முருகப்பெருமானுக்கு இருக்கிறார். அதில் நூலில் ஆரம்பிக்கிறார். திருவளர் சுடர் உருவே சிவகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள்தவம் மொழி உருவே எனவினை எனதெதிரே குறுகுகள் முதன்மை உணர்த்தி உன் இறைகளை. திருவளர் சுடர் உருவே. திரு என்று சொன்னாலே மங்களமான, சுடர் என்று சொன்னால் ஒளி பொருந்தியவன். சுவாமியை சொல்லும் பொழுது ரொம்ப ஒளி பொருந்தியவன், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதின்னு தான் சொல்லுவோம். முருகப்பெருமானுடைய ஜோதி எப்படி இருந்தது பார்த்தவர் ஒருத்தர் சொன்னார். முருகப்பெருமான் பார்த்தவர் நமக்கு அவங்கள கேட்டுதானே தெரியும், நம்ம பார்த்ததில்லை. குமரவேல் சுவாமிகள் கந்தர்கள் சொல்றார். ஏன்னா முதல் பார்த்துட்டாரு, பார்த்ததுனால முருகப்பெருமான் எப்படி இருப்பாருன்னு அவருக்கு அந்த தேஜஸ், இந்த ஒளியை சொல்லணும். அதனால் என்ன பண்ணுவார், ஒரு நமக்கு ரொம்ப ஒளி பிரகாசமான பொருள்னா நம்ம டக்கு ஞாபகம் சூரியன் தான் ஞாபகம். அது மாதிரி அந்த மாதிரி பிரகாசம் அப்படின்ட்டு. ஆனால் இவர் சொல்ல விடுறாரு, ஒரு 100 சூரியன் ரொம்ப கம்மி, ஒரு 1000 சூரியன், கோடி சூரியன் என்ன பண்ணிடுவாரு, 100,000 கோடி சூரியன் சோதி இளம்பருதி 100,000 கோடி ஒரு வளம் தருது தெய்வீக வடிவாய். காலையில் வர்ற சூரியன் எத்தனை சூரியனா, 100,000 கோடி சூரியன் ஒன்றா வந்தால் எப்படி இருக்குமா, முருகப்பெருமான் அப்படி ஒளி காட்டணும். அதான் முதல்ல கதிரவர்கள் பாட ஆரம்பிக்கிற பூமேவும் செங்கமல புத்தேடு நிலைய பாமேவு தெய்வம் பழமறை நாதமும் நாதாந்த முடிவும் நவைதியர்ந்த போதமும் நாத போதமாய் அப்படின்னு பாடுறாரு. எப்போ அம்மா அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறாங்க, பேச்சு இல்லை, கிட்டத்தட்ட 5 வயசு ஆயிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்சது ஒரு அதுதான் அந்த பெர்செவரன்ஸ். இப்போ நம்ம மூலம் சொன்ன பாருங்க, அது பக்தி பெறாங்க. சுவாமியை தான் முருகப்பெருமான் தான் நம்பிக்கை. அதனால் என்ன பண்ணாங்க, சிறுவனத்துலேருந்து குழந்தைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நேரம் தெரிஞ்சது முருகப்பெருமான் வந்தாங்க. முருகா உன்னை வேண்டிதான் அந்த குழந்தைய கொடுத்தேன், சந்தோஷம். ஆனால் நீ பேச்சு கொடுக்கலையப்பா, வாயத்திலிருந்து அம்மானு ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அப்பான்னு சொன்னால் நல்லா இருக்குமே, தாத்தா பாட்டு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, நேரம் முருகன் முன்னாடி கொண்டு குழந்தைய போயிட்டேன், நீ இவங்க பார்த்து செய். இவ்வளோதான் நடந்துதான். முருகனை வழிபாடு செய்தார். எப்படியே சொல்கிறாங்க, முருகனுடைய அபய கரத்தில் இருந்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்த ஒரு பூக்களை விழுந்துதான் சுவாமி எடுத்து கொடுத்தான். பூ அவ்வளோதான். சந்நிதியில் உடனே எப்பா எனக்கு பேச்சு வந்துட்டு ஐ அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கல. பேச ஆரம்பிச்சது 122 கண்ணில் கொட்டிடுது. கந்தர்களில்
பேச ஆரம்பிச்சதே அதுதான். உண்மை செல்வமல புத்தேழு தேரறிய பாமையில் பாறை நாதம் நாதாந்தமுடியும் நவிதீர்ந்த போதமும் நானும் போதமாய் முதல்ல 36 கண்ணி முழுக்க முழுக்க சைவம் 5 வயசுல. நேற்று கூட சொன்ன 13 வயசுல இப்போ முருகப்பெருமானாலும் எப்படியெல்லாம் அதுக்காக. அதனால அந்த குழந்தை சொல்லிச்சு என பார்த்துட்டதுனால சோதி இளம் பருதி 100,000 கோடி போல் வளம் தரும் தெய்வீக வடிவாய் அதன் சுவாமி சொன்னார். திருவளம் சுடர் உருவே சிவைகரம் அமர் உருவே. சிவைகரம்னா அம்மா பார்வதி தேவி அம்மாவினுடைய கையிலே தவழ்ந்து இருக்கின்ற குழந்தை சிவைகரம் அமர் உருவே. அருமறை புகழ் உருவே. மறைந்த வேதங்கள் அரிய வேதங்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை அப்படிதான் சொல்ற வேதங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவனை அருமறை புகழுருவே. அறவர்கள் தொழுமுருவே. அறவர்கள் தேவர்கள் துறவிகள். அறவர்கள் அப்படின்னா துறவிகள். துறவிகளெல்லாம் உண்மை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். துறவிகளெல்லாம் உண்மை வணங்குகிறார்கள் அப்படின்னா என்ன சிறப்பு, என்ன வித்தியாசம்? ஏன்னா நாமெல்லாம் வணங்குகிறோம்னு சொல்லிடலாம். துறவிகளை போய் வணங்குறதுல என்ன சிறப்புன்னா நாமெல்லாம் வணங்கும் பொழுது குடி பக்குவத்தில் உயர்ந்து போய்கிட்டு இருந்தாலும் கடைசியில் ஏதாவது ஒன்று என் பிள்ளை நல்லா இருக்கணும், ஏதோ ஒன்று சங்கடப்படாமல் போயிருந்தோம் தம்பி, ஏதோ ஒன்று நமக்குன்னு வந்துடும். துறவிகளுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்கு நாம் எதையுமே கேட்க போவதில்லை. அதனால் இந்த முனிவர்கள் துறவியர்களை தான் நிஷ்காமிய பலன் நோக்கி அப்படின்னு எழுதுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வழிபாடு செய்வாங்க. அவங்க வழிபாட்டில் என்னவா இருக்கும்னா இந்த எண்ணற்ற கோடி ஆன்மாக்களும் நல்லா இருக்கும், இந்த உலகம் உன்னுடைய அருள் யாண்டும் பரவ வேண்டும், இப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவங்க கேட்கறது இல்லையா. அதனால் அப்பேற்பட்ட உயர்ந்த துறவிகளும் வழிபாடு செய்கின்ற அதான் சொல்கிறார். அறவர்கள் தொழுமுருவே இருள் தபும் ஒளிவுருவே. இருள் ஆணவம், இருள்னா ஆணவம். தபும் அப்படின்னா நீக்கிறது. அறியாமை என்கின்ற இருளை நீக்குகின்ற ஒளி வடிவானவனே, ஞான வடிவானவனே பெருமானே, அதான். அதனால் இருள் தபும் ஒளிவுருவேன்னா அறியாமை ஆகிய இருளை நீக்குகின்ற பேரொளி பொருளாகிய பெருமானே ஒளிவுருவே என நினை எனது. அவ்வாறு நினைக்கின்ற எனக்கு என் முன்னே என நினை. இவரெல்லாம் நினைக்கின்ற எனக்கு என் முன்னே எனது எதிரே குறுகுகள் முதன்மையிலே. குறுகுகள்லாம் பறவைகள். பூவினமும் உயிர் பூவின போலி குறுகுகள் எம்பின. ஏன்னா காலையில் மரளி மாதம் கோயில் போகுது. அதுக்கப்புறம் என்ன குறுகுகள்லாம் பல பறவைகளுக்கு நல்லா சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். காலையில் ஜதைக்கணும்னா 6 மணிக்கு கீச்சு பூச்சின்னு சத்தம் போடும். இதெல்லாம் குறுகுகள்லாம் பறவைகள் அர்த்தம். இந்த குறுகுகள் முதல் அப்படின்னா பறவைகளுக்கெல்லாம் தலைமையாக இருக்கின்ற மயிலே. ஏன்னா மயிலுடைய அழகுனால பறவைகளில் அதுக்கு ஒரு தனி இடம். அதனால் குறுகுகள் முதல் மயில். குறுகுகள் முதல்னா இதுகளுக்கான பறவைகளுக்கெல்லாம் தலைமையாக இருக்கின்ற முதன்மையாக இருக்கின்ற மயிலே கொணர்த்தி உன் இறைவனை. அதில் கொணர்த்தி உன் முருகப்பெருமானை நீங்கள் கொண்டார் அப்படின்னா முதல் பாட்டில் முருகப்பெருமானை கொண்டான்னு பாடுறாரு. 10 பாட்டு அப்படிதான் ஒவ்வொரு அழகாக பாடுறாரு. 2வது பாட்டில் மறை புகழ் இறை முனரே. மறை புகழ் இறை அது யாருன்னு சொல்றோம்? தேவர்களும் வணங்குகின்ற பெருமான் சுவாமி இல்லைங்களா? மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மண்ணே. அப்படிதான் சொல்லுது திருவாசகம். அப்படிதானே? குறைவிலா நிறைவே போதிலா அமுதே ஈரிலா கொழுந்துவர் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மண்ணே சொல்றார். ஆனால் சுவாமி தேவர்கள் அந்த மறை வணங்குறது யாருன்னு சொல்றோம். சுவாமி வணங்குது. அதான் என்ன சொன்னார்னா மறை புகழ் இறை முன்னரே. அவன் முன்னாடி மறை முதல் பகல் வேண்டார். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு மறையை உபதேசம் செய்கிறார் முருகப்பெருமான். ஏன்னா இதில் சுவாமி மறையில் பிரணவத்தினுடைய பொருளை சுவாமிக்கு உபதேசம் பண்ணவர். அதனால தான் அவருக்கு சுவாமிநாதன் சுவாமிக்கே உபதேசம் செய்வார். அது ஒரு பெரிய தாற்பயம். சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா சுவாமிக்கு உபதேசம் பண்ணவர், ஆனால் சுவாமியை விட முருகப்பெருமான் உயர்ந்தவர். சில பேர் வருத்தப்படுகிறார்கள். அது என்னதான் இருந்தாலும் நம்ம சுவாமிக்கு இன்னொருத்தவங்க உபதேசம் பண்ணான்னு சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன் சார். அதனால் எனக்கு முருகன் வேணாம் சார்,
எங்களுக்கு சாமி இப்படி ஒரு சாரா சாமிக்கே சொன்னாலும் எங்காலும் சார் முருகன் தான். அதான் பெரியவங்களே 2 பேரும் ஒன்று தான்டா, 2 பேரும் ஒன்றா இருந்தா ஏன் ஒன்றுனால இன்னொருத்தர் சொல்லணும்? ரொம்ப நுட்பம் அந்த 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா ஒருத்தனால ஒருத்தன் ஏன் சொல்லணும்? ஆனால் இவனுக்கு தெரியல, இவனுக்கு தெரியுமா தெரியும், சுவாமிக்கு தெரியுமா தெரியல, முருகன் சொல்லப்படுது தெரியுமா ஏன் சொல்லணும்? இல்லை தெரியாதுன்னு சொன்னால் பெரிய சிக்கல மாட்டேன். சுவாமிக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெரியும் அப்படின்னு சொன்னா தெரியும் தான் பதில் சரியா. ஆனால் தெரியும்னா அப்புறம் ஏன் சொல்லணும் அப்படின்னு ஆகணும். திருவிழாவில் மதுரையில் எல்லாரும் தெரிஞ்ச கதை. அவன் என்ன, நான் கதைக்கு நேர செய்திக்கு வந்தேன், கதைக்குள்ள போக டைம் இல்லை. நேரம் வந்து அவன் என்ன பண்ணா, இவர் வந்து வந்திப்பாட்டிக்காக கூலியாளா வந்து அந்த வேலையை சரியா செய்யலைன்னு பாண்டியன் என்ன பண்ணிட்டான், ஒரு பெரம்பால அடிச்சிட்டான். ஒரு அடி அடிச்சவன என்ன நடந்தது, எல்லார் மேலேயும் அடிக்குது. அப்ப சுவாமிகிட்ட ஒரு அடி அடிச்சா எல்லார் மேலேயும் படும், சுவாமி காதல சொன்னா எல்லார் காதலையும் படும். இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு எல்லாத்துக்கும் போயிருமா? அது மாதிரி சுவாமி காதல சொன்னா எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறக்காக தான் சுவாமி என்ன பண்ணா முருகப்பெருமான் என்று சொல்ல வச்சான். அதனால இங்க வந்து முருகப்பெருமான் உயர்வுதான், சுவாமிதான். அதெல்லாம் சுவாமிநாத குருவே சுவாமிநாத ஏகதேச மாலையில சொல்லியிருக்கார். சுவாமிநாத குருவேன்னு யாரை முருகப்பெருமான். உண்டிய இடத்தில் வர குற்றங்கள் 1000 முனையடைந்தேன், அதனால் பொறுத்தெடுதல் உன்கடமை அன்றோ உண்மையாய் ஒரு விண்ணப்பம். பண்டு உதரமது சிதறவில்லால் அடித்திட்ட பார்த்தனை கோபியாமல் பாசுபதம் அம்சேனி சிவகுமரானை பயந்தவர் செய்வாங்க. தெண்டுமண்டு உரை செய்த நக்கீரனை காத்த செய்கை போல் கிருபையால் சிறிய மீதே பூர்ண கடாட்சமது செய்ய வேண்டும், இது சமயமே. வண்டு முடிகொண்ட முதல் எண்டை விழி கண்டு மொழி வள்ளி மனவாளா சரணம் பண்ணமையில் வாகனா பொன் ஏரக பதில் வளர் சுவாமிநாத குருவே. சுவாமிநாத குருன்னா முருகப்பெருமான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாமிக்கு அவன் சொல்றது ஏன்னா இது சுவாமியினுடைய வேலை, எல்லாருக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதுதான் அந்த நுட்பம். அதனால அதை செஞ்சவர் அதை சொல்றாரு, மறை புகழ் இறைமுனரே, மறைகளும் புகழ்கின்ற சிவபெருமான் முன்னரே மறை முதல் பகருவே. அவனுக்கே போய் இதை உபதேசத்தை சொன்ன பெருமானே, பொறைமலி உலகுவே. பொறைமலினா பொறுமைன்னு அர்த்தம். பொறுமைக்கு ஒரு பெரிய உதாரணம் இங்க நம்ம பொறுமைக்கு பெரிய உதாரணம் உமாமேஸ்வரி அம்மான்னு சொல்லுவோம். ஆனால் பொறுமைக்கு பெரிய உதாரணம் எது சொல்லுவோம்னா உலகம். அகழ்வாரை தாங்கும். அதனால அந்த உலகத்தை சொல்றார், இந்த உலகத்திற்கு ஒரு வாய், உலகத்தினுடைய கடவுளே, அந்த உலகத்துக்கு ஒரு அடைமொழி போடுறார், பொறைமலி உலகமே. பொறுமையான இந்த உலகத்திற்கு உருவமாய் கடவுளாய் புனம் நடை நிறுவே. இப்படி உலகத்திற்கு கடவுளாக இருக்கவன் அவன் இருக்கிறத எங்க அடிக்கடி நடமாடி இருக்கிறான்னாரு, வள்ளி குளத்து இருக்கிற திரைப்படத்தை தான் நம்ம ஆள் சொல்லிட்டு இருக்கான். அதனால அதை என்ன சொன்னார் பாருங்க, புனம் நடை தரும். புனம்னா வந்து நம்ம திருப்புனை, அந்த திணைப்புணத்துல வள்ளி காவல்காது இருந்த அந்த திணைப்புணத்துல சுவாமி அப்படியே அவங்க போகலாம். அது அந்த வள்ளியை அது. அதனால இப்படி உலகமே வணங்குகின்ற இவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கும் பொழுது திரைப்புணத்தில் இருக்கிறான். இதெல்லாம் கவிஞருடைய நயம். திரைப்புணன் நடை தருவே இறை இளம் முகவே. அவருடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைய இறைவன், ஆனால் இளம் முகம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப குழந்தையா வந்து இருப்பான். அதான் வந்து சுவாமியும் சொல்லும்போது அப்படிதான் சொல்றாரு, குழகன் இளமை புரிந்து. சுவாமியினுடைய இயல்பு, சுவாமி பொருளும் வேறு கிடையாது இல்லையா? அதனால சுவாமியை சொல்லும் பொழுதே திருவாசகம் சொல்லிட்டு பாருங்க, நித்த மணாளர் நிரம்பாளர். நித்த மணாளர் எப்போதுமே திருமண கோலத்தே இருக்காங்க. திருமணத்தை எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் வீட்டுக்கு போனாலும் உங்க கல்யாண ஆல்பத்தை எடுத்து பாருங்க. என்ன குமாரத்தினே நீங்க அப்பா அம்மா கல்யாண ஆல்பத்தை எடுத்து பாருங்க. இதுதான் அப்பா அம்மாவும் உங்களுக்கே சந்தேகம் இருக்குது. அப்ப என்ன, ஏன்னா நான் மாறிக்கொண்டே இருக்கிறோம். சுவாமி நித்த மாட்டான். அந்த மாதிரி நித்த மாட்டான இன்னொருத்தர் யார் தெரியுமா?
சுந்தரர் சுந்தரர் நித்தமனார் என்னங்க? வந்து எப்பவுமே அவங்க கல்யாண கோலத்துல வாழ்ந்த சுந்தரர் மாதிரி வாழ் ஒரு மனத்தை சிதறி செய்து வன்பழக்கிட்டு ஆட்கொண்டவனை கொண்டே இருமனத்தை ஒன்றவழி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் பெருமன சீர்திரு தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமண கோல பெருமாள் என்ற குலதெய்வமாவான். சுந்தரம் சாமியுடைய பெருமையெல்லாம் சொல்லி துதி சொல்லும் பொழுது என்ன சொன்னாருன்னா, ஒரு கல்யாணத்துல தகராறு பண்ணி பஞ்சாயத்து எடுத்துட்டு போயிட்டான். அவனை வச்சே அடுத்த 2 கல்யாணம் பண்ணா நீ பெரிய ஆளியா நீங்கிற முதல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு கல்யாணத்தை தடுத்தாம அடுத்த அந்த ஆளுக்கு பத்திரிக்கை கூட கொடுக்க மாட்டான். அந்த ஆளை வச்சே அடுத்த 2 கல்யாணம் நடத்தினா நீ ரொம்ப பெரிய ஆளு. ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்டவனை கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் பெருமன சீர்திரு தொண்ட தொகை விதித்த பேரருளின் பெருமாள் என்றும் இன்னைக்கு நாமெல்லாம் உயிர் வருவதற்காக திருத்தொண்ட தொகை தந்த பெருமான் என்றும் திருமண கோல பெருமான் என்றும் சுந்தரருக்கு எப்பவுமே என்றும் எமது குலதெய்வமாக சைவத்தினுடைய குலதெய்வம் என்று நாம போற்றுகின்ற சிவஞான சுவாமிகள் தன் திருவாயால குலதெய்வம் சுந்தர் சுவாமி இவ்வளவு சிறப்பு. ஏன் சொல்றா சுவாமிக்கு நித்தமனாலும் அதே மாதிரி சுந்தரம் நித்தமனாலும் நிரம்ப அழகியன் சுவாமி. அவன் பிள்ளை எப்படி இருக்கும்? 2 அவனுடைய உருவம் தானே. அனலை இறை இளம் முக உருவே என நினை எனது எதிரே இவ்வாறு நான் நினைக்க எனது எதிரே குறைவரு திருமயிலே உணர்ந்து. குறைவரு திருமயிலேனா எந்த குறையும் இல்லாத மயிலை, குறைவே இல்லாத குறைவரு முருகனை வச்சுட்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் அது என்ன குறை வரும் சொல்லுங்க? நீங்க டிரைவரா இருந்தாலும் யாருக்கு டிரைவரா இருக்கணும்னு இருக்கு இல்லைங்களா? மோடிக்கு டிரைவராக இருந்தாலும் வச்சுக்கோங்க, வரதும் போறாலும் அவனுக்கு வணக்கம் போட்டுட்டு இருக்கான். அதனால முருகப்பெருமான் கூட போறவர் அப்ப அதனால குறை அவங்க என்ன குறை? ஏதோ ஒண்ணு வேணும்னா முருகப்பெருமான ஒரு வார்த்தை சொன்னா முருகா நீங்க போற வார்த்தை தங்க கோயில் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டுப்போம் அப்படின்ட்டு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சுக்கோ. அதனால குறைவது திருமையிலே உணர்ந்து கொண்டு இறைவனை இந்த வரல இதரர்கள் புறவே இவன் உரை எனது. இதரர்கள் அப்படின்னு சொன்னா கீழ் மக்கள் ஒரு பக்குவம் இதுக்கு வராத ஒரு சண்டை சச்சரவு போட்டு இருக்கிற பக்தி நெறியில இல்லாத அவர்கள் இதரர்கள். இதரர்கள் புறவே அவங்களோட 1000 விஷயத்தை சண்டை போடுறது. இப்படி அந்த சண்டை போட்டு இருக்கிற உலகத்தோட அவங்க கூட உட்கார்ந்துக்கிட்டு நம்ம இருக்கிற இடம். அதனால இதரர்கள் புறவே இவன் உரை இந்த இடத்துக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கிற குறைகின்ற எனது என் முன்னாடி மதி ரவி பல என தேர். மதி ரவின மதினா சந்திரன், ரவினா சூரியன். பல்லாயிரக்கான சந்திரன் சூரியருடைய ஒளியாய் விளங்குகின்ற முருகப்பெருமானை மதிரவி பல தேர் வள பல என தேர் அப்படின்னா தேர்னா நினைக்கும்படியாக, அவ்வாறு நினைக்கும்படியாக வளர் சரண் இடையனுமா அவர்களுக்கு சரணாய் நான் இருக்கின்ற சதுரோடு வறுமையினர். அப்பேற்பட்ட முருகனை சதுர் அப்படின்னா திறமை தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை. சதுரன்னா யார் திறமையானவர்? இந்த டீல்ல நான் என்ன ஒன்றை கொடுத்தோம் ஒன்றை என்கிட்ட வாங்கினேன், இந்த டீல்ல யாரு கட்டிக்காரன்னு அதுதான் சதுரர். அது மாதிரி சதுர் அப்படின்னா திறமை. அதனால சொல்ல திறமையான மயிலை இப்படி முருகப்பெருமானார்கள் வளசரன் இடையினமா சதுரோடு ஒருமையிலே. அந்த மயிலை பற்றி என்ன பெருமையை சொல்லி இப்போ மயிலை பற்றி பெருமை சொல்றாரு. தடவரை அசை கூடுவேன. தடன பெரியன்னு அர்த்தம், வரையின மலைன்னு அர்த்தம். தடவரைன பெரிய மலையே, அசைய அப்படின்னு புழுங்கணும். எப்போ புதிதரும் ஒரு மயிலே. இந்த மயில் ஒரு குழு ஒரு நடனம் ஆடிச்சு ஒரு புதி குளிச்சுன்னா பெரிய மலையே அசையணும். ஒரு சிறப்பு இலக்கிய சிறப்பு. மயில் ஆடி மலை அசைக்கலாம் என்ன அப்படின்னா இந்த மயில். எந்த மயில்? முருகப்பெருமான தாங்கி வர்ற அந்த மயில் ஒரு குதிச்சுதுன்னா பெரிய மலையை ஆட்டம் கண்டுருமா. அது சொல்றாரு. தடவரை அசைவு உறவே புதிதரும் உரிமை. புதினா ஒரு குதி அப்படி குதிச்சுதுன்னா இப்ப நம்ம வீட்டில் சொல்லுவோம்னா சின்ன குழந்தைய குதிச்சா நம்ம விளையாட்டு சொல்லுவோம் வீடே அறுபது அப்படிங்கிறான். நம்ம பேரை குதிச்சாங்க
பக்கத்து வீட்டு பேர பையனாரா கூப்பிட்டானு சனியை பேயா தான் குதிக்கு அப்படிங்க. அதை திருவள்ளுவர் சொன்னாரு, குழலினிது யாழினிது என்பர் மனதை சொல்கிறார். அதை அவங்க சொல்லலை. குழலினிது தம்மக்கள் மனதை சொல்லுவாங்க. எவ்வளோ எப்படி பேசுறான் தெரியுமா அப்படின்னு பக்கத்துல வார்த்தை கொஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மனதை சொல்லுகிறார். அது மாதிரி வந்து இந்த ஒரு குதி குதிச்சதுன்னா இந்த மயில் முருகனை தாங்கியது பெரிய மலையை அசையும் தடவரை அசைவுறவே புதிதரும் முழுமையிலே உணர்ந்தி உணர்ந்தை வரைய பவனடை மனுதர் முனே. பவம்னு பிறவி, பிறவியாய் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் மனிதர்கள் முனே பவனடை மனிதர் முனே படர்வுறும் எனதெதிரே. அதில் இருந்து கொண்டு துன்பத்தை அனுபவிக்கின்றனர். இந்த உலகத்தில் இருக்கிறோம், பிறவிக்கு உட்படுகின்றவர்களுடைய கூட இருந்து இருக்கிறோம். நாமளும் என்ன பண்ணுறோம், பிறவிக்கு உட்பட்டு இந்த துன்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா இந்த உலகம் அப்படியாது. சைவஸ்தானம் படிச்சவங்களுக்கு தெரியும், அந்த உலகம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் எங்கேம்மா மாயை. எந்த மாயிலிருந்து வந்தது? பிரகிருதி மாயிலிருந்து. இது பிரகிருதி மாயையிலிருந்து வந்ததுனால தான் இந்த பிரகிருதி மாயை முக்குண வடிவானது. சாதிகம், ராசதம், தாமதம் என்ற 3 குணம் வந்து பிரகிருதி மாயைக்கு குணம். இது அந்த பிரகிருதி மாயையிலிருந்து வந்ததுனால தான் என்ன ஆச்சு, இந்த உலகமும் முக்குண வடிவாச்சு. மேலே வந்து அஷ்டமாயா குணத்திலேயோ சுத்தமாயா குணத்திலேயோ முக்குண வடிவு இல்லை. ஏன்னா இது பிரகிருதி மாயா மட்டும்தான் போகிறது. பிரகிருதி மாயா குணமே முக்குண வடிவானது. அப்போ என்ன ஆகுனா அதில் இருந்து வந்த உலகம் முக்குணம். நீங்கள் வீட்டில் ஏதோ நல்லா நேக்கடால் ஏதோ திருவீங்க, அந்த எண்ணெய் வந்து ஒருவேளை கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் இன்னும் சாம்பார் என்ன ஆகிடும், அதுவும் அந்த வாசம் வந்துடும். இது எங்கேயிருந்து வந்து என்னாரு, அந்த எண்ணெய் ஊற்றணும்னா அதில் இருந்து இங்கே வந்து மாதிரி இது அதில் இருந்து தயார் பண்ணப்பட்ட பொருள். அதனால் பிரகிருதி மாயா குணம் முக்குண முடியும் என்பதனாலே பிரகிருதி மாயா குணத்துக்கு அந்த உலகமும் முக்குண முடிவானது. அது மாதிரி வந்து பவனடை மனுதர் முனை. இந்த உலகத்தை மாறி மாறி பிறவி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் முன்னாடி துன்பப்பட்டு கொண்டு படர்வுறும், படர்னா துன்பம், படர்வுறும் எனதெதிரே நானும் இந்த துன்பத்துக்கு இருக்க என் முன்னே நவமணி முதலணியேர். முதல்ல நெற்றி, முருகனை தாங்கி வர்ற மயில். ஆனால் என்ன பண்ணுது, அது நெத்திச்சூடி இல்லை. நெத்தியில் நவமணி முதல் அணின்னா முதல்ல அணி இந்த நெத்திச்சூடி இந்த மாதிரி அலங்கார நகை. நவமணி முதலணி ஏர்னா பெருமையுடைய அர்த்தம். ரொம்ப பெருமையான இந்த அணிகளை அணிந்து கொண்டு நகை பல மிடரு அணிமால். அப்புறம் கழுத்துல, நெத்தியில் அது, அதுக்கப்புறம் கழுத்துலையும் மிடர்னா கழுத்து, நகை பல மிடர் நிறைய நகை கழுத்துலையும் போட்டு அணிமால். சிவனிய திருமயிலை. சிவனியான அந்த இடத்துல வந்து பொருந்தியன்னு அர்த்தம். நல்லா கணித்து கொள்ளணும். 3 சுழி பொருள், 2 சுழி இருந்தால் சிவன் பொருளாயிரும். 3 சுழி சிவனியன்னா பொருந்திய. அப்புறம் இந்த நகைகளெல்லாம் பொருந்திய, நெத்தியில் நெத்திச்சூடி, கழுத்தில் இது, இப்படி எல்லாம் பொருந்திய திருமயிலை. அது ஆரெல்லாம் அணிந்து கொண்டு வருகின்ற திருமயிலே. திடனோடு நொடி வளமே குவரைய மறுமையிலே. திடனோடு நொடி வளமேன்னா 1 செகண்டில் குவலையம் உலகத்தை சுற்றி வர்ற மயிலே. ஒரு செகண்டில் மயில் சுற்றி வச்சுருக்கா, என்ன சார் இது? இது முருகனை சுமந்துட்டு வர மயில் வந்துடும். அந்த மயில் எப்படி 1 செகண்டில் உலகத்தை சுமந்து குவல திடனோடு நொடி வளமே குவலையம் மறுமையிலே உணர்த்தி உண்மையை கடலினுடைய இறைவனை கொண்டார். அழகு மலர்முகனை பெருமான முருகப்பெருமான அவன் அழகே வடிவானவன். முருகன் என்று சொன்னாலே அழகு இல்லைங்களா? அதில் மேலே முருகன் அப்படின்றனால அது ஒரு பெரிய அழகன் தான். அதனால் அழகுரு மலர்முகன், மலர்னா செந்தாமரை போன்ற மலர், அதனால் அழகாக இருக்கின்ற மலர் அதை உடையவன். அமரர்கள் பணிவுடன். அமரர்கள் தேவர்கள், தேவர்களும் விழுந்து வணங்குவார்கள். தேவர்களுடைய தலைவனாகி இந்திரனை காலில் வந்து விழுந்து தான் என் பொண்ணை கட்டிக்கணும். ஏன்னா சூரத்தில் இருந்து காப்பாற்றணும். அதனால் விண்ணவர்களும் வணங்குகின்ற பின்னாலும் தேவர்க்கும் இல்லையா? திருவாசகம் 9ஆம் திருமுறையை சொல்லுவார். ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை என் உயிருக்கு அமுதினை சேர்ந்தார்.
ஏகனாயின இமயவர்க்கு அரசு அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் அரசு. அதுதான் அமரர்கள் பணிகொள்வனை. மலவுரு உடையவனை, மலவுனா குழந்தைங்க தான். குழந்தை முகம் சுவாமி எங்கள் முருகப்பெருமாள் குழந்தையா தான் இருக்கிறான். குழந்தை முகூர்த்தம் நேற்று கூட தான் வேடிக்கை எங்கள் சுவாமி சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அது குழந்தை முகூர்த்தம், அதனால் கேட்டவனே கொடுத்துருவோம் அப்படின்னு. அதனால் மலவுருன்னா குழந்தை உடையவனை, குழந்தையா இருக்கிறான். ஆனா எப்படின்னாரு, மதினா அறிவு, நனி பெரியவனே ஆனால் பேரறிவு பொருள். ஏதோ குழந்தையா இருக்கிறான் அப்படின்னா அப்படின்னு எழுதக்கூடாது. உருவத்திலே குழந்தையா இருக்கிறான், அறிவில பேரறிவாய். மதி நனி பெரியவனே, இளவு இளவு இறையவனே. இளவு இளர்ன, இளவுன்னா இறப்புன்னு. சிவஞான சித்தியார் அக்கா இருக்காங்க. பேரு இளவு பிணி இன்பம் மூப்பு சாக்காடார். இழப்பு அப்படின்னா இழப்பு, இழப்புன்னு என்ன, இந்த உலகத்தை இழந்தது அப்படின்னா என்ன, இறப்புன்னு அர்த்தம். இழவு இளர்னர், இறப்பு இல்லாதவர்கள். அப்ப யாரு? பிறப்பு இல்லாத இறப்பு இல்லாதவர்கள் யாரு? பெரிய ஞானிகள். அவங்களுக்கெல்லாம் இறைவன் ஆசான். நமக்கு மட்டும் இறைவன் சொல்ல, முருகப்பெருமானை யாருக்கு இறைவன்? பிறப்பிறப்பு கிடந்தார் தன்னை ஆண்டானே அவாவழிய கல்வினேனே இல்லையா திருவாசம். அதனால இளவில இறைவனே என நினை அவா நான் நினைக்க எனது எதிரே குலகு அது மிளிர்மைக்குன்னா இறைவனுக்கும் முழு குழந்தையாகவும் அழகு பொருந்தியவனாக சொல்றதுனால இப்ப என்ன பண்றாரு, மயிலையும் ஒரு வார்த்தை போட்டார், குலகது அப்படின்னாரு. மயில் ரொம்ப இளமையானது. முருகப்பெருமான கூட்டாத ஒரு கிழட்டு மயிலாக இல்லை, அவ்வளோ இளமையான குழந்தையை கூட்டாத இந்த மயிலும் எப்படி இருக்குன்னாரு, உலகது மிளிர் மயில், இளமையான அந்த மயில் மிளிர் மயிலே, மிளிர்ந்த மயிலே கொணர்தி இறைவனையே.